विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् करलग्नमृगः करीन्द्रभङ्गो घनशार्दूल विखण्डनोत्तजन्तुः गिरिशो वितदाकृतश्च चेतः कुहरे पञ्चमुखोऽस्ति मे कुतो भीः छन्दश्चाकिशिखन्विते द्विजवरैः संसेविते शाश्वते सौख्यापातिनिखेदभेदिनि सुधा सारैः फलैर्दीपिते चेतः पक्षिशिखामणे त्यज वृथा सञ्चारमन्यैरलम् नित्यं शङ्करपादपद्मयुगळी नीडे विहारं कुरु आकीर्णे नखराजिगन्धि विभैः उद्यत्सुधास वैभवैः आधीते आधौ ते विजपद्मरागललिते हंसव्रजैराश्रिते नित्यं भावित वधूगण भक्तिवरे गणैश्चरासि स्वेच्छा विहारं कुरु स्थित्वा मानस राजहंस गिरिजानाथंग्रि सौधंतरे சிவானந்தர ஹரி பிரகரணம். பக்தி பாவத்தை சொல்லக்கூடியதான ஆத்ம தத்துவ பிரகாசகமாக இருக்கக்கூடியதான பிரகரணம். பகவானுடைய பக்தியும் சொல்றார், அதே சமயத்துல வேதாந்த சாஸ்திர ரகசியமான விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்கார். அதுல பீஷாஸ்மாத்பவதே பீஷோதேதி சூரிய அப்படின்னு பரமாத்மாவை கண்டு உலகமெல்லாம் நடுங்கிறது. ஏன் அவர் அவ்வளவு பயத்தை உண்டு பண்றாரோ? இல்ல, அவரிடத்துல இருக்கக்கூடியதான ஒரு கௌரவ புத்தி, அதோட மட்டும் எல்லாமே அவரிடத்துல தான் மனுஷாளுக்கு கிடைக்கிறது, தேவதைகளுக்கு கிடைக்கிறது. சகல சக்தி சமூகம் அவர். அந்த சக்தி அவரிடத்திலிருந்து இவ பெற்று இருப்பதனால் அவரிடத்துல ஒரு கௌரவம். அந்த சக்தி நம்மகிட்ட போயிடுதுன்னா ஒண்ணு பண்ண முடியாத அப்படின்னு. அப்படி அந்த பரமாத்மா என் இதயத்தில் இருப்பாரேயானால் இனிமேல நமக்கு எது பயம்? உலகத்தில் இருக்கிற எல்லோரும் யாரை கண்டு நடுங்கிறாளோ அப்படிப்பட்டதான ஒரு பரமாத்மா நமக்குள்ள இருப்பாரேயானால் நமக்கு பயமேது அப்படிங்கிற. ஏன்னா ஒரு காட்டுக்குள்ள சிம்மம் இருந்தால் அது மற்ற பிராணிகள் எல்லாம் என்ன பண்ணணும், சௌக்கியமா இருக்கும், யாரும் வரமாட்டார். அதே மாதிரி சிம்மம் மாதிரி இருக்கக்கூடியதான பரமாத்மா பரமேஸ்வரன். இந்த பரமேஸ்வரன் சிம்மத்துக்கு எப்படி ஒப்பிடுறார்? சிம்மமானது ஒரு மானை அடிச்சிருக்கு, அந்த மானை ஓடி போகாம அதை கையில பிடிச்சுட்டு இருக்கு. அதே போலயே இந்த பரமேஸ்வரன் எனக்கூடியதான ஒரு சிம்மம் பஞ்சாஸ்தியம் என்ன பண்ணியிருக்கு, தன் கையிலேயே ஒரு மானை வச்சுட்டு இருக்கு. இங்க இந்த மான் என்னன்னா, இது மனசுங்கிற மான். இது இந்த மனசு ஓடிண்டே இருக்கு இங்கேயும் அங்கேயும், அது ஓடாம ஒரு இடத்த நிக்க வச்சிருக்க. ஆகையால் இப்படி கரலக்ன மிருகா கரீந்திர பங்கா, அந்த யானை இருக்க, யானைய கொல்றது நிஜமான சிம்மம். இந்த காட்டுல இருக்க சிம்மம் யானைய கொல்றது. ஆனா இந்த சிம்மம் பஞ்சாசியம் பரமேஸ்வர சிம்மம் கஜாசுரனை கொன்னு இருக்க. கொன்னு அவருடைய ஒரு சரீரம் இருக்க, அந்த மேல் தோல் இருக்க, அது வஸ்திரமா போட்டு இருக்கார். கரீந்திர பங்கா கனசார்தூல விகண்டனோஸ்த ஜந்து. கனசார்தூல விகண்டா, புலிகளை கொன்னு இருக்க காட்டுல இருக்கிற சிம்மம். வியாக்ராசுரனை கொன்னு இருக்கார் பரமேஸ்வரன். ஆகையால் கனசார்தூல விகண்டனோஸ்த ஜந்து. இப்படி துஷ்ட ஜனங்கள் எது இருக்குமையானால் என் மனசுல இருக்கக்கூடியதான கொடூரமான எண்ணங்கள் எது இருக்குமோ, குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், இப்படிப்பட்டதான எல்லாவற்றையும் அழிச்சு விட்டார் அவர் இருக்கிறதுனாலேயே. பரமேஸ்வரன் இதுக்காக புதுசா ஒண்ணும் பண்ண வேண்டாம், அவர் இருக்கிறதுனாலேயே குணங்கள்லாம் துர்குணங்கள்லாம் போயிடுது. அஸ்தஜந்து கிரிஷோ விகதாக்கிரதே குஹரே
பஞ்சமுகஸ்தே ஹே கிரிஷா பரமேஸ்வரா குஹரே, என்னுடைய இதயம் எனக்கூடியதான ஒரு குகையில, இந்த குகைக்குள்ள யார் இருக்கார்? பஞ்சமுகஸ்திமே குதோபி, இந்த பஞ்சமுக சத்யோஜாதன் வாமதேவன் இப்படின்னு இருக்கக்கூடியதார் 5 முகங்கள் இந்த பரமேஸ்வரனுக்கு இருக்கு. இந்த 5 முகத்தோடு இருக்கக்கூடியதான இந்த பரமேஸ்வரர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்படணும் அப்படின்னு விசேஷமாக சொல்றார். இந்த பரமேஸ்வரனுக்கு 5 முகங்கள் அப்படின்னு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்க. இந்த 5 முகங்களை பத்தி விசேஷமாக அங்கங்க வேத பாகத்துல சொல்லிருக்கு. இதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா 4 திக்குலையும் 4 முகம், ஊர்த முகம் ஒண்ணு. இந்த 4 திக்குலையும் இருக்கக்கூடியதான 4 முகங்கள் 4 வேதங்களை காட்டுறது. அந்த மேல இருக்கக்கூடியதான ஒரு முகம் இருக்கு பாருங்க, 5 அது தந்திரங்களை காட்டுறதுன்னு சில பேர் சொல்றா. இல்ல இந்த வேத சாரமான வேதாந்தங்களை காட்டுறதுன்னு சொல்ற. இந்த 5 முகங்களும் பஞ்சாட்சரமாக இருக்கு. பஞ்சாட்சரமானது வேதத்துல சொல்லியிருக்க கூடியதான மந்திரம். காயத்ரி எப்படி வேதத்துல சொல்லியிருக்கோ ஸ்பஷ்டமாக, அதே விதமாகவே பஞ்சாட்சரம் சொல்லி, வேற எந்த மந்திரமும் வேதம் நேரா சொல்லல. மற்ற மற்றங்கள்லயும் வேதம் என்ன சொல்றது, மறைச்சு சொல்லியிருக்காது, உத்தாரம் நாம எடுத்துக்கணும். ஆனா இந்த பஞ்சாட்சர மந்திரத்தையும் அல்லது காயத்ரி மந்திரத்தையும் 2 மட்டும் நேரம் அப்படியே சொல்லி. ஏன் அப்படியே சொன்னதுனால என்ன ஒரு விசேஷம் இதுல அப்படின்னா, எல்லோருக்கும் இதுல அதிகாரம் உண்டு. காயத்ரி மந்திரம் எப்படி திரைவர்ணிகாலுக்கு அதிகாரமோ, அதேபோல இந்த பஞ்சாட்சர மந்திரம் புமான்களும் ஸ்திரீகளும் அந்தணர்களும் மற்றவர்களும் எல்லோரும் பண்ணலாம். அவ்வளவு வசத்தியான ஒரு மந்திரம். அவ்வளவு வசத்தின்னு மட்டுமல்ல, எல்லோருக்கும் சகல சாதாரணமாக இருக்கக்கூடியதான ஒரு மந்திரம். இப்ப உங்க இடத்துல முந்திரி பருப்பும் இருக்கு சமையல் கட்டுல, உப்பும் இருக்கு. முந்திரி பருப்பு இல்லாத போனா சமைக்கலாம், நீங்க ஒன்னும் ப்ராப்ளம் வராது. அதனால என்ன போச்சு, ஆனா அது விலை ஜாஸ்தி, அதை பத்தி சொல்லல. அது விலை ஜாஸ்தி தான், வசதி தான், அது சுவையை கொடுக்கறது அதெல்லாம் ரைட்டா இருக்கு. ஒரு நாளைக்கு வாங்கறது மறந்து போயிட்டே இருக்கு, நான் என்ன ஆச்சு, அது இல்லாமலே அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஆனா உப்பு இல்லாம நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? உப்பு இல்லாம தொகையல் பண்ண முடியுமா, சாம்பார் பண்ண முடியுமா, ரசம் பண்ண முடியுமா? எது வேணும்னாலும் உப்பு வேணும். எது வசத்தின்னார். இது ரொம்ப விலை குறைச்சல் சார்னார். அது மாதிரி சொல்லப்படாது. இந்த பஞ்சாட்சரம் எல்லோராலையும் பூஜிக்கப்பட்டாலும் பகவானுடைய பரம கருணையினால. அவர் என்ன சொன்னார், ஏதோ சில பேராலதான் முடியும், சில அதிகாரங்கள் இருந்தா தான் அதை பண்ண முடியும் எனக்கூடியதான எண்ணம் இருக்குமே, ஆனால் மற்றவர்களால அதை அனுசந்தானம் பண்ண முடியாது. ஆனா என்ன, எப்படிப்பட்டவாளா இருந்தா அவளுக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை கொடுத்துருக்கா. இந்த பஞ்சாட்சர மந்திரமானது அதை அனுஷ்டானம் பண்ணினா அவளுக்கு புக்தி முக்தி பிரதாயினி. இந்த லோகத்துல இருக்கக்கூடியதார புக்தியும் கிடைக்கும், லோகத்துல முக்தியும் கிடைக்கும். முக்தி எப்படி, ஞானத்தை கொடுக்கிறார் அவர். ஞானம் மகேஸ்வராதிச்சே மோட்சம் இச்சே ஜனார்தனா, அந்த ஞானத்தை கொடுப்பார். ஞானமானது சிவஞானமானது உங்களுக்கு எப்படி கொடுக்கும், முதல்ல பக்தியை கொடுப்பார். பக்தியை அந்த வளர்ந்ததுமே ஒரு சதாச்சாரியன் உங்களுக்கு கிடைப்பார். அவர் முகமாக வேதாந்தத்தை கேட்டுக்கொண்டே இருப்பேன். இந்த வேதாந்தமானது உங்களை அறியாமலேயே உங்க மனசுல ஒரு நாளைக்கு வேலை செய்ய தொடங்கும். அது நமக்கு என்னவோ கேட்டுட்டே இருக்குமே, கேட்டுட்டே இருக்கு. விசாரையன் நாமரடம் நலப்யேத சேத் ஜன்மாந்தரே லபேத இவ பிரதிபந்தே சதி. நிச்சயமாக பிரதிபந்தம் போனதுமே வர்த்தமான பிரதிபந்தம், பூத பிரதிபந்தம், பவிஷ்யத் பிரதிபந்தம். நமக்கு பிரதிபந்தங்கள் 3 விதமாக இருக்கா. என்னைக்கோ நடந்த ஒரு இன்சிடென்ட் இருக்கு, அந்த இன்சிடென்ட் நமக்கு இன்னைக்கு வேதாந்தம் புரியாம பண்ணிட்டு இருக்கு. இப்பொழுது இருக்கக்கூடியதான கவலைகள் நமக்கு வேதாந்தத்துல மனசை ஒட்டாமல் அதுல ஈடுபடாமல் தடுக்கும். நாளைக்கு வரக்கூடியதான ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுவும் இன்னைக்கு நமக்கு ஒரு விதமாக மனசை தடுக்கும். அப்படி இல்லாமலேயே எல்லா பிரதிபந்தங்களையும் நீக்கி அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணுவார், உங்களுக்கு ஆத்ம தத்துவம் புரியும்படி பண்ணுவார். ஆகையால் 5 முகங்களும் மகா சிவாய அப்படி இப்படிப்பட்டதான 5 எழுத்தோடு இருக்கக்கூடியதான பரம மந்திரத்தை காட்டுறதுக்காக தான் சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், ஈசாரம் அப்படிங்கிற ஒரு முகங்களை சொல்லப்பட்டதா. அந்தந்த ஒவ்வொரு முகத்துக்கு தனித்தனியாக மந்திரங்கள்லாம் உண்டு. சத்யோஜாதம் பிரபத்யாமே சத்யோஜாதாய வை நமோ நமः அப்படின்னு வேதங்கள்ல விசேஷமாக மந்திரங்கள் உண்டு. ஆனா
இத்தனை மந்திரங்களும் எதை சொல்றது உங்களுக்கு? இந்த மந்திரமானது பரமசிவாய எனக்கூடியதான பரமேஸ்வரனுடைய பஞ்சாட்சர மந்திரம். பஞ்சாட்சரம் பாவன உச்சரந்த பதிம் பசூனாம் ஹிருதி பாவயந்தா. அந்த பசுபதி இருக்காரே அவருடைய, ஏன்னா நமக்கெல்லாம் பசுக்களா இருக்கும். ஆணவ மலம், காய்க மலம், கார்மிக மலம், எத்தனையோ மலங்கள் இந்த இதயத்துக்குள்ள சில ஆயிரக்கணக்கான பறவைகளோட சேர்ந்து இருக்க. என்ன கர்மா எந்த ஜன்மாவில பண்ணினோமோ தெரியல, அதனுடைய விளைவு துன்பம் வரும்போது தான் நமக்கு தெரியுது. ஆனா விவகாரம் என்ன, கவலையே படாதுங்க. அந்த பரமேஸ்வர மந்திரத்தை தியானம் பண்ணுங்க, இவைகள்லாம் தானா போயிடும். அந்த சிவான்னு சொன்னாலே மங்களம்னு அர்த்தம். மங்களானாஞ்ச மங்களம் தெய்வதம் தேவதானாம்ச அப்படின்னு பரம மங்களங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில ஆரம்பிக்கிற காரணத்தினால்தான் உங்களுடைய மனசுல அந்த சிவபக்தியானது ஏற்பட்டிருக்கு. ஆகையால் இதை சொல்றதுக்காகத்தான் பஞ்சாஸ்தியம்னு பேர் அவருக்கு. விஷ்ணு சிம்மத்துக்கு பஞ்சாஸ்தியம்னா என்ன அர்த்தம்? விரிந்ததான வாய் உள்ளதான ஜந்துன்னு அர்த்தம். இங்க பரமேஸ்வரனுக்கு பஞ்சாஸ்தியம்னா 5 முகங்கள் இருக்குன்னு அர்த்தம். இந்த 5 முகங்களும் 4 வேதங்கள் என்ன, தந்திரங்கள் என்ன, அல்லது வேதங்களுடைய சர்மபாகமான வேதாந்தங்கள் என்ன, அத்தனையும் உங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக கொடுத்து வச்சுட்டு இருக்காரு. யாராருக்கு எந்தெந்த நிலையில எப்படி எது பண்ணினா சுகமா இருக்க முடியுமோ அத்தனை கர்மாக்களையும் அத்தனையும் சொல்லி க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான பரம மகானா இருக்கார் பரமேஸ்வரன். ஆகையால் அவருடைய ஸ்வரூபம் இப்படி பார்த்தோம். அதற்கு பிறகு அந்த பகவானுடைய திருவடிகள்லயே அந்த கூட்டுலயே என் மனசு இருக்கட்டுமேன்னு பிரார்த்திக்கிறார். அடுத்ததாக மனச இப்ப விசேஷமாக மனச ஒரு பட்சியா சொல்றார். மனச பலவிதமாக சொல்லியிருக்கார். நாம எதை ஞாபகம் வச்சுக்கணும்? நம் மனசத்தான் நம்ம அடக்கணும். மீது எது இருந்தாலும் சரி, முக்கியமாக மனுஷனுடைய செயல் என்ன? இந்த மனசை அடக்கினானையானால், மனச பரமேஸ்வரனுடைய திருவடிகள்ல சேர்த்து வச்சுடையானால், இனிமேல இவனுடைய வாழ்க்கையில இவன் பண்ண வேண்டியது முடிஞ்சதாச்சு. ஏன்னா அந்த மனசானது எப்ப ஒன்னா போயிடுதோ அப்பொழுது ஆத்ம தத்துவம் தானா புரியுது. திருஷ்யத்தே அக்ரியா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்ம தர்சிபி அப்படின்னு அந்த வேதாந்தங்கள் தானா தேடி உங்களை வரும். நீங்க அலைஞ்சுண்டு போக வேண்டாம். அந்த ஊருக்கு போனேன், இந்த ஊருக்கு போனேன், அங்க உத்தியோகத்தை பண்ணினேன், படினேன், ரைட்டு. ஆனா பகவான் கொண்டு வந்து அந்த கரெக்டா அந்த இடத்துல சேர்த்துலாம். நாம நினைக்கலாம் அவளுக்கு வசதி இருக்கு சார், எனக்கு வசதி இல்லைன்னார். உங்களுக்கு வசதி இருக்கு இல்லைங்கிறது கவலை இல்லை. அந்த பகவானுக்கு தெரியும் எங்கே கொண்டு வந்து சேர்க்கணுமோ, எப்படி பண்ணணுமோ அதை பார்த்து உங்களை ஆட்கொள்வார். ஏன்னா அவருக்குத்தான் நிறைய விஷயங்கள் தெரியும். உங்களுக்கு சில இடம் தான் எந்த காலத்துல என்ன எங்கே நடக்கிறது இவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். அவர் எப்படி உங்க அங்க கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறது, அது எப்படி உங்க காதல விழுந்து அது உங்களுக்கு எப்படி புரியும். அதனால உங்க மனசுக்கு எப்படி ஒரு சாந்தி ஏற்படும். மனசு கொந்தளிச்சுட்டே இருக்கு. அந்த கொந்தளிக்க கூடியதான மனசுக்கு ஒரு சாந்தி வேணும். அந்த சாந்தியும் கொடுத்து ஆத்ம தத்துவத்தையும் பிரகாசிக்கும்படி பண்ணுவார். ஆகையால் அந்த பரமேஸ்வரனிடத்துல என் மனசுங்கிற ஒரு பட்சி, என் மனப்பட்சியே வேற எங்கேயும் அலையாதேங்கிறார். எப்படி கன்விடே விஜவரை சம்சேவிதே சாஸ்விதே சௌக்கியாபாதனே கேதபேதினே சுதாசாரை பலை தீபிதே சேதப்பட்டு சிகாமணே தியஜ விருதா சஞ்சார மன்யேரலம் நித்யம் சங்கர பாத பத்மயுகளி நிடே விஹாரம் குரு. இந்த உலகம் எனக்கு கொடுக்குது ஒரு மரமாக வச்சுட்டு இருக்க. மரத்துக்குள்ளத்தானே ஒரு சின்னதான ஒரு இடம் இருக்கும், ஒரு பொந்து இருக்கும், ஒரு கூடு இருக்கும், ஒரு பட்சி வைக்கக்கூடியதான ஒரு கூடு இருக்கும். அந்த பட்சியினுடைய இடம், அது கூடானது எங்கே ஒரு மரத்துல கட்டி வச்சிருக்கும். அந்த மரம் எப்படி இருக்கு? ஒரு மரம்னா அதுல கிளைகள் இருக்கும். அந்த கிளைகள் மட்டும் இருந்தா அந்த கடைசியில மேல ஒரு கிளை இருக்கணும். நிறைய பட்சிகள்லாம் அந்த மரத்துல இப்படி அப்படி சுத்தி கொண்டே இருக்கணும். அதான் மரம்னா. மரம்னா நம்ம மதராசில இருக்கக்கூடியதான மரம். அந்த மரமே கிடையாது. கிராமத்துக்கு போகணும் நீங்க, அந்த மரங்களுக்குள்ள எத்தனை பட்சிகள், ஆயிரக்கணக்கான பட்சிகள் பாருங்க. அது அது பண்ணக்கூடியதான சப்தத்தை கேட்டுட்டு இருந்தாலே ரைட். இப்ப வரிசையா என்ன ஆயிடுதுன்னு, இந்த குருவி இருந்தது பார்த்தீங்களா, கொஞ்ச நாளுக்கு முன்னால பார்த்துட்டு இருந்தோம், 2-3 வருஷத்துக்கு முன்னால. எங்கேயுமே குருவி கிடையாது. பார்த்து கவனிச்சுடும், குருவி கிடையாது. ஏங்க குருவி எல்லாம் எங்கே போயிடுது அப்படின்னு கேட்டேன். இந்த டிவி டவர் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, செல்போன் டவர், அதனால அதுக்கு பிடிக்கலையா. ஏன்னா அதுக்கு யார் செல்போன் வாங்கி தந்தா போல இல்ல. அது ஏன்னா அதுல இருக்கக்கூடியதான அந்த கிரணங்கள் அதுக்கு அஃபெக்ட் பண்றது.
ஆகையால் எல்லாம் விட்டு போயிடுது. ஆகையால் குருவிகளே மெட்ராஸ்ல பார்க்க முடியும். முன்னாலாம் வீட்டுக்குள்ளேயே நம்ம உட்கார்ந்தா பக்கத்துல வந்து உட்காரோம். கிராமாந்தரம் நம்ம நெல் கதிர் வந்ததுமே முதல்ல அந்த கதிரை கொண்டு வந்து வீட்டுல கட்டி வைப்பான். குருவிகள் அதை வந்து கொத்தி சாப்பிட்டு போகும். முதல்ல அது சாப்பிட்ட மிச்சம் தான் மீதி பேருக்கு. பகவானுக்கே அது சாப்பிட்ட மிச்சம். எப்படி வச்சுட்டு இருந்தா பாருங்க கிராமத்துல. ஜனங்களுக்கு மனுஷியால் அந்த என்விரான்மெண்ட் பரிசரங்களை காப்பாத்துறது. இது பூத யஜ்ஞம் மாதிரி இது ஒரு யஜ்ஞம். நம்ம வந்து எந்த பட்சியும் வரப்படாது, இந்த பல்லியும் இந்த மாத்துக்குள்ள வரப்படாதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். பழைய நாள் அப்படி இல்லை. இன்னும் வீட்டுக்கு முன்னால என்ன பண்ணுவான்னு அங்கே வரிசையா முக்கோணமாக ஓட்டை எல்லாம் வச்சிருப்பான். என்ன சுவாமினார் அங்கெல்லாம் அது வந்து உட்காரணுமா, அந்த குருவிகள்லாம் வந்து உட்காரணுமா, அப்படி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நல்லதுன்னு. அதே போலயே லோகத்துல இந்த மரம்னு சொன்னா மரத்துல நரஜவரைத்தம் சேவிதே பட்சிகள் பல பட்சிகள் வந்து அந்த மரத்துல எங்கேயும் அங்கேயும் சுத்தி கொண்டே இருக்குமா. சந்தஸ்தாகி இந்த மரமும் ரொம்ப நாளா இருக்கக்கூடியதான மரம். அப்ப போற மரம் இல்ல, நல்ல மரம். சௌக்கியாபாதினே இந்த மரம் என்ன பண்றதுன்னு எல்லோருக்கும் சௌக்கியத்தை கொடுக்கிறது. எப்படிப்பட்டதான மரம்? சௌக்கியாபாதினி. மரம்னு சொன்னாலே ஜனங்களுக்கு எல்லோருக்கும் சௌக்கியத்தை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும், நிழலை கொடுக்கும், நல்ல வாசனையை கொடுக்கும். கிராமத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராகவே ஒரு மாமரம் இருக்கும். தெருவில் அங்கங்கே புளிய மரம் இருக்கும். அது அப்படியே வச்சுட்டு இருந்தா. இந்த மாமரம் இருந்ததையானால் மாவிலையில இருந்து ஆரம்பிச்சு மாவடுல இருந்து மாங்காய் என்ன, மாம்பழம் என்ன, நல்ல காத்து என்ன, இத்தனையும் கொடுக்கும். அப்படி இந்த பெரிய மரம் இருக்க சௌக்கியாபாதினி ஜனங்களுக்கு சௌக்கியத்தை கொடுப்பா அந்த மரமானது. அதோட மட்டும் இல்ல, கேத பேதினி துன்பத்தை அகற்றக்கூடியது. சுகத்தை கொடுக்கறதுன்னு துன்பத்தை போக்கும். சில மரங்கள்லாம் ஆத்துல இருந்தா வேப்ப மரம் இருந்ததுன்னா இந்த காத்து பட்டாலே வியாதி வராது. வேப்ப மரத்து காத்து இருக்க பார்த்தா அது என்ன பண்ண உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவரை கொடுக்கறது, வியாதிகளை கிட்ட விடாம பண்றது. மாமரத்தினால தோரணம் கட்டி வச்சுலையானால் கெட்ட எண்ணெய் இருக்கிறவா உள்ள வரவே மாட்டா. ஆனாதான் அப்பப்ப தோரணம். இப்ப எல்லாம் பிளாஸ்டிக் வாங்கமா இல்ல வேண்டிச்சுட்டு இருக்கா. எது வேணுமோ அதுக்கு எடுத்து பண்ணணும். நமக்கு மாவிலையினால தோரணம் போட்டு இருப்பா. அந்த தோரணங்கள் வச்சுட்டு இருந்தா நல்லதுன்னு சொல்லுவா. விவகாரம் இப்படி. இந்த மரங்கள்லாம் என்ன பண்றது? மனுஷனுக்கு கேதத்தை போக்குறது, துன்பத்தை நீக்கிறது. சுகத்தை கொடுக்கறது ஒண்ணு, துன்பத்தை போக்குறது. கேத பேதினி சுடாதாரை பலையர் தீபியதே. என்ன பலம்? அமிர்தம் இருக்கா போல அவ்வளவு அழகான ஒரு பலம். மாம்பழமாகட்டும், வாழைப்பழையாட்டம். வாழை பாருங்க, அதுலயும் வாழையிலேயே அமிர்தபாணிங்கிற சர்க்கரை கேளிங்கிற அதுக்கு பேரே அப்படி வச்சிருக்கான். அவ்வளவு அழகா இருக்கும். மலை வாழைப்பழங்கிறான், இன்னொருத்தன் பேயம்பழம் தான் இருக்கட்டும். ஆனா விவகாரம் என்ன, அந்த பழங்கள்னா அமிர்தமான ஒரு ரசத்தை கொடுக்கும். எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அந்த பழத்தை சாப்பிட்டா அதுல இருக்கக்கூடியதான ஒரு சத்து அது வேற. மற்ற பதார்த்தங்கள்னால பருப்புகள்னாலயோ அது வந்து இதுவும் பண்ணும் அதுவும் பண்ணும். பழமானது எப்பொழுதும் மனுஷனுக்கு நல்லதையே பண்ணும். அப்படி அமிர்த பேருக்கு இருக்கக்கூடியதான அமிர்த ரசத்தோட கலந்ததான பழத்தை கொடுக்கறதா மரம். சுதாசாரே பலே தீபிதே பட்சி சிகாமணே தியஜவிரதா சஞ்சாரம் அந்நிரலம். இங்கேயும் அங்கேயும் சஞ்சாரம் பண்ணாமல் இந்த பட்சிகள்லாம் அது இந்த மரத்துல இருந்து ஓடி இன்னொரு மரத்துக்கு போறோம், அங்கிருந்து இன்னொரு இடத்துல போகும். இப்படியும் சுத்தி கொண்டிருக்கு. ஆனா என்ன சொல்றார், இந்த மரத்திலேயே இருங்க, அங்கேயும் இங்கேயும் சுத்த வேண்டாம், இங்கேயே இருங்க. சஞ்சாரமன்யம் நித்தியம் சங்கர பாத பத்மயுகளி நிடே விஹாரங்குரு. அழகான இந்த ஒரு கூடு இருக்கே உங்களுக்கு, நீங்க கட்டிட்டு இருக்கீல, அந்த கூடுல நீங்க இருங்க அப்படின்னு இந்த பட்சிக்கு அட்ரஸ் பண்றா போல இந்த ஸ்லோகம். இப்ப முதல்ல என்ன பண்ணினா, ஒரு பட்சி இருக்கு, அந்த பட்சிய அழகான மரம், அந்த மரத்துல நிறைய கிளைகள் இருக்கு, மேல் நோக்கி ஒரு கிளை இருக்கு, நிறைய பட்சிகள்லாம் அங்க இருக்கு, அதை சேவிச்சுட்டு இருக்க அந்த மரத்தை. அந்த மரமும் சாஸ்வதமாக இருந்து கொண்டிருக்கு. மரமானது ஜனங்களுக்கு சௌக்கியத்தை கொடுக்கிறது, துன்பங்களை நீக்கிறது, அமிர்த ரசமான திவட்டாத பழங்களை கொடுத்து கொண்டே இருக்க.
இப்படிப்பட்டதான அழகான மரத்தை விட்டு வேற எங்கெங்கேயோ மற்ற மரங்கள்லாம் சுத்தரையில சுத்தாம இங்கேயே ஒரு கூடை கட்டிண்டு இங்கேயே இருந்துருங்களேன் அப்படின்னு ஒரு பட்சிய சொல்றது இது வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனா என்ன சொல்றேன்னா, இந்த பட்சி வேற ஏதோ ஒரு பட்சி இல்ல சுவாமி, உங்க மனசுங்கிற ஒரு பட்சி. காமனே மனசுங்கிற ஒரு பட்சி இருக்கே, இந்த பட்சியானது மனசுங்கிற பட்சியே நீ இங்கேயும் இங்கேயும் அலையாது. உமக்கு இந்த மரத்தை கொடுக்கிறேன், இந்த மரத்துல இருங்கோ. அது என்ன மரம்? மரத்துனா என்ன, மாமரமா, வேப்ப மரமா, புளிய மரமா, வேற என்ன மரம்? இல்ல, நான் ஒரு அழகான மரத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், அதுல இருக்கு. என்ன சுவாமி? இந்த மரத்துக்கு கிளைகள் இருக்கு. என்ன கிளைகள் தெரியுமோ? நான் வேத சாக்கைகள் தான் கிளைகள். பரமேஸ்வரன் எங்க இருக்கார்? இந்த மரத்துல இருக்கார். வேதங்கள் எனக்கூடியதான மரத்தில். அவருக்கு ஏன் சுவாமி அந்த மரத்துல இஷ்டம்னர்? ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி. எல்லா வித்யைகளுக்கும் அவர்னா அதிபதி. லோகத்துல இருக்கக்கூடியதான வித்யைகள் எத்தனையோ இருக்கு, பராவித்யா அபராவித்யா. அது இல்லாம நாம இஷ்டமா சயின்ஸ் ஆர்ட் அது இது சொல்லிட்டு இருக்கோம். முன்னால இருந்த படிப்பு இப்ப இந்த படிப்பு எல்லாம் வெவ்வேறையா போயிடுதுன்னு. பயோமெட்ரிக்ஸ் பயோடெக்னாலஜிங்கிறான், ஒண்ணுமே புரியல. அப்பெல்லாம் 4 ஹிஸ்டரின்னா சோசியல் ஸ்டடிஸ்னா அவ்வளவுதான் இருந்தது. அப்ப சயின்ஸ்னா, இப்ப சயின்ஸ்லயே என்ன கோர்ஸ் அவன் இஷ்டமா சொல்றான். கம்ப்யூட்டர்னா அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன்ல எங்க இருந்து டெக்னாலஜி வந்து? டெக்னாலஜிங்கிறதுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு என்ன சம்பந்தம்? டெக்னாலஜினா என்ன அர்த்தம் நான் தெரியாதுன்ட்டு அவன் பாட்டு. ஆனா பிடெக் பாஸ் பண்ணிட்டான். டெக்னாலஜின்னா என்ன? இன்ஜினியரிங்கும் டெக்னாலஜிக்கும் என்னடா வித்தியாசம்னு கேட்டேன். கிடையாது பண்ணிட்டான். அப்ப ஏன் 2 பேர் வச்சிருக்கேன்? அந்த காலேஜ் எப்படி, இந்த காலேஜ் எப்படி? இவ்வளவுதான் விவகாரம். என்ன விவகாரம் தெரிய மாட்டேங்கிறது. என்னமோ பண்ணிட்டு இருக்க, போயிட்டு இருக்க. ஆனா உத்தியோகத்துல இருக்க, நிறைய சம்பாதிக்கிறா, வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு. ஆனா விவகாரமான விஷயமே சின்ன சின்ன விஷயங்கள் தெரியல. எத்தனை படிப்புகள், எத்தனை பிரான்ச் அவன் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கா. பழைய நாள்ல வேலை ஒண்ணும் கிடையாது. இன்ஜினியரிங்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லைன்னா சிவில் இன்ஜினியரிங், 2 தான் தெரியும். விவகாரம் என்ன அது அப்படி, அவ்வளவுதான். இப்ப என்னடா இது, இன்ஜினியரிங்ல 20 வச்சுட்டு இருக்கான், ஒண்ணும் புரியல. என்ன விவகாரம்? ஏதோ பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த வித்யைகள்லாம் எங்க இருந்து உண்டாச்சுன்னு பார்க்கலாம். அத்தனை வித்யைகளுக்கும் மூலமா இருக்கக்கூடியது வேதங்கள். விதஞானே, அறிவை உண்டு பண்ணக்கூடியது வேதங்கள்னு சொன்னா அப்படியே நோட்டு பண்றதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. வேதமானது சப்த ராசியை நோட்டு பண்றா. ஆனா அதற்கு பிறகு அதற்குள்ள அர்த்தத்தை கவனிச்சோமையானால், அந்த வேதங்களுக்குள்ள எத்தனை அர்த்தம் இருக்கு, என்னென்ன விஷயங்களை சொல்றதுன்னு கவனிச்சோமையானால் நமக்கு எல்லாமும் தெரியும். அத்தனை விஷயங்கள் ஜியாலஜியிலிருந்து இருக்கு வேதங்கள். நாம சொல்றோமே தவிர அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும். வேத மந்திரங்களுக்கு அர்த்தம் என்ன, அது மேலோடு இருக்கக்கூடியதான அர்த்தம் ஒண்ணு, அதுக்கு ரகசியமாக உள்ளூர் இருக்கக்கூடியதான அர்த்தம் ஒண்ணு. அத்தனை அர்த்தங்களும் அனுபவிச்ச மகர்ஷிகள்லாம். வெறும் கையில பாதரசத்தை வச்சுட்டான். பாதரசத்தை வச்சுட்டு அவ என்னமோ பண்ணினா சார், அதுல இருந்து என்ன தங்கம் உண்டாச்சு. பாதரசத்துல இருந்து தங்கம் எப்படி இருந்தாச்சு? உங்க ஆத்துல பாதரசத்தை வச்சு ஒரு சிவலிங்கம் பண்ணி வச்சுட்டு இருக்க. கேட்டா ரசலிங்கம், பாதான்னு விட்டான். பாத ரசலிங்கம், அது பாதாங்க விட்ட ரசலிங்கம்ங்கிறான். எதற்காக இந்த பாதரசத்தை ரொம்ப விசேஷமா வச்சுட்டு இருந்தா? பழைய நாள்ல எல்லாராத்திலும் இந்த பாதரசலிங்கம் விசேஷமா இருந்திருக்கும். கடைசியில கேட்டா இந்த பாதரசத்துக்கும் தங்கத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறான். அதனுடைய எலக்ட்ரானும் இதனுடைய எலக்ட்ரான் பார்த்தா அதை கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கு, கொஞ்சம் மாத்தினா இதை பண்ணி விடலாங்கிறான். விவகாரம் என்னடா பழைய நாள்ல இந்த ரச தத்துவ ஞானம் மாத்தின வாழ்க்கெல்லாம் என்ன வித்தியாசம் இருக்குன்னு இதுல இருந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தா அவ யோகிகள். அதோட மட்டும் இல்ல, சிவனடியார்னு சொல்லிட்டு இருந்தாவா. அவ இங்க நம்ம மாதிரி பக்கத்துலயே இருக்க மாட்டா, எங்கேயோ காட்டுல உட்கார்ந்துட்டு இருப்பா, எங்கேயோ ஒரு மூலையில என்னமோ பண்ணிட்டு இருக்கா. ஆனா விவகாரம் என்ன, எல்லோரும் பாதரசத்தை வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தா. தங்கத்தை பண்ணி என்ன பண்ணினா அவ அனுபவிக்கிறதே இல்லை, யாருக்கோ கொடுப்பா பக்தாளுக்கு. இப்படி பண்ணினதான விவகாரங்கள். ஆகையால் எல்லா வித்யைகளுக்கும் மூலமா இருக்கக்கூடியதான வித்யானது இந்த வேத வித்யை.
சப்ரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாமதர்வாய ஜேஷ்டபுத்திராய பிராஹா. எல்லா வித்யைகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது. எல்லா வித்யையும் எதோட முடியறதோ அந்த வித்யை. இப்ப நீங்க பார்க்கக்கூடியதான வித்யை எதுவும் முடிகிறா போல இல்லையே. ஏன்னா உங்க ஆசைகளுக்கு முடிவே இல்லையே. டெலிபோனை பார்த்தோம், அதுக்கு வர கையில ஒரு டெலிபோன் வச்சுட்டு இருக்கான், செல்போனுங்கிறான், இப்ப அதுல போட்டோ வேற எடுக்கிறான், அதுக்கப்புறம் இன்டர்நெட்டுங்கிறான், டவுன்லோடுங்கிறான். இது டெலிபோனா இது வாங்கினால இது என்ன பண்ணிட்டு இருக்கு? எதுக்காக வச்சுட்டு இருக்கு? நீங்க போற இடத்துக்கெல்லாம் பேசுறதுக்காக டெலிபோன் வாங்கி வச்சிருக்கு. அதுல கேமரா இருக்கு, அது இன்டர்நெட் இருக்கு. ஏன்னா எல்லாமே இங்க வரணும். இப்ப கடைசியில இப்ப புதுசா டெலிபோன் கண்டுபிடிச்சிருக்கா என்கிட்ட, உங்க மோதிரம் சைஸ்ல மோதிர கல் இருக்கு பார்த்தல, அது மாதிரி அது ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கானா. விவகாரம் என்னடா, அந்த மோதிரத்துல இருக்கக்கூடியதான அம்சத்தை வச்சு என்ன அதையும் கண்டுபிடிச்சேன்னு கேட்டேன். அந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு, செல்போன் அங்கங்க வச்சு மறந்து போறான் சார், இது மோதிரத்துக்குள்ள மறக்க முடியாதோ இல்லையோ. எந்த அளவுக்கு அவ பண்ணிருக்கா பாருங்க. இந்த விஞ்ஞானமானது எந்த அளவுக்கு விருத்தியா இருக்கு. ஆனா இத்தனையும் இந்த விஞ்ஞானத்தை கொடுத்தது இந்த மனிதனுக்கு இதை அறியும்படியான ஒரு அறிவை கொடுத்திருக்க. அந்த அறிவானது பகவான் கொடுக்க, அதை நாம் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கோம். இந்த அறிவுக்கு மூலமா இருக்கக்கூடியது வேதங்கள். வேதத்தை நோட்டு பண்ணி அதை பண்ணின மகான்கள் உங்க தாத்தா நோட்டு பண்ணிருக்க. அதனால என்ன ஆச்சுன்னா, உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் உங்க பையன் வரைக்கும், ஏன்னா 3 ஜெனரேஷன் வருமா. அதனால விவகாரம் என்னன்னா, இந்த புத்தியில எல்லாத்தையும் பிரிச்சு அறியக்கூடியதான ஒரு தன்மை நமக்கு வந்திருக்கு. ஆனா நாம் அதை டெவலப் பண்ணல பாருங்க. நம்ம பேரன் கதை என்னமோ தெரியாது, அதை அப்புறம் பார்த்துப்போம். என்ன அந்த அளவுக்கு அந்த யுக்தாயுக்த விவேகம் அந்த வேத ஞானத்தினால வந்திருக்கு. ஆகியால் சொல்ற சந்தசாக்கினி வேதஸ், வேதம் எனக்கூடியதான கிளைகள் கூடிய மரம், சாதாரண மரம் என்று கருதாதியும். இந்த மரத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கு, வேதங்களே இதுக்கு கிளைகளாக இருக்கு. சரி, இந்த வேதங்கள் எப்படி இருக்கு? வேதங்கள்ல 2 பாகம் சொல்றான். எது? கர்மகாண்டம்னு ஒரு பாகம், ஞான காண்டம்னு ஒரு பாகம். இந்த கர்மகாண்டம் என்ன இருக்குன்னா 1000 பக்கம் இருக்கு. ஞான காண்டம் என்ன 4 பக்கம் இருக்கு. என்ன சுவாமின்னார்? ஆமா, ஏன்னா மனுஷனுக்கு ஆசைகள் ஜாஸ்தி. சில பேர் கிராமம் வேணுங்கிறான், சில பேர் பணம் வேணுங்கிறான், சில பேர் புகழ் வேணுங்கிறான், சில பேர் பையன் வேணுங்கிறான், சில பேர் வேற ஏதோ வேணுங்கிறான். ரொம்ப பேர் உங்க ஆத்துல என்ன இல்லையோ அது எனக்கு வேணுங்கிறான். அது ஒரு விவகாரம் நோக்கத்துல. என்ன சுவாமின்னார்? எல்லாம் எங்க ஆத்துல ஒரிஜினலா இருக்கணும் அப்படிங்கிறான். இவனுடைய ஆசைகள் வளர வளர இந்த ஆசைகளை சரி பண்றதுக்கு பல யாகங்கள் சொல்லிருக்கு. கர்மகாண்டம் பருத்ததுக்கு காரணம் என்ன? அது பெருத்ததுக்கு காரணம் இத்தனை ஆசைகள் ஜாஸ்தியாச்சு. அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு வேண்டியதான சாதனம். கிராமகாமோ இஜேதா, சித்திரையா இஜேத பசுகாமஹா, பிரம்மவர்த்த காமஹா, இப்படின்னு நினைச்சுட்டு யார் யாரு எதை கேட்கிறானோ அவனவனுக்கு அந்தந்த ஆசைக்கு தகுந்ததான கர்மாக்களை கொடுத்திருக்கு. ஆகையால் கர்ம காண்டம் என்னாச்சு? உங்க ஆசைகள் பல, ஆகையால் கர்மாக்கள் பல. கர்மாக்கள் அதிகமானதுமே புஸ்தகம் பெருசாயிடுது. சரி, ஆனா இந்த கர்மாக்கள்லாம் என்ன சார் பண்ணிட்டுன்னு மனுஷனை இங்கேயும் அங்கேயும் அலைய வச்சு, இவனை ஆசையினால அது வேணும் இது வேணும்னு அலைஞ்சான் அடைஞ்சான். பிறகு அவனுக்கு அதுல வைராக்கியம் வந்து, ஏண்டா இன்னொரு பொருள் வந்ததுமே பழைய பொருள வைராக்கியம். விஸ்தாரமாக இருந்தது சார் கிராமத்துல 3 கட்டு வீடு, ஒவ்வொருத்தர் ஆத்துலயும். உள்ள போய் பார்த்தேனால் மாமி எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும். அவ்வளவு ஒரு ரகசியமா இருந்தது. காலம்பரம் எழுந்து 3 கட்டையும் தொடச்சு அதெல்லாம் பெருக்கி தொடச்சு போடுறதுக்கே அந்த அம்மாவுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. வாக்கிங்க்கு போக வேண்டாம். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா எல்லாமும் சமையல் கட்டல, எல்லாம் நமக்கு சுவிட்ச் போட்டா எல்லாம் உண்டாச்சு, எல்லாமும் காரியம் நடக்கிறது. டாக்டர் என்ன சொல்றார்? தினந்தோறும் 1 hour போயிட்டு வாங்கணும். இது வம்பு தானே. இப்ப விவகாரம் என்னாச்சு? இப்படி ஆயிடுத்து நமக்கு. அந்த வீடெல்லாம் நம்ம பார்த்தோம், நமக்கு அது பிடிக்கல. என்ன காத்து நிறைய இருந்தது, விசாலமாக வெளிச்சம் இருந்தது, இருந்தாலும் நமக்கு பிடிக்கல. என்ன பண்ணினோம்னு மாடர்னா இருக்கணும். உடைச்சும் இடிச்சும் அந்த இடத்துல என்ன பண்ணினோம், பிளாட்டா கட்டிவிட்டான். இப்ப என்ன, முதல்ல வாங்குறப்ப ஒரு மாதிரி, வாங்கி 2 வருஷம் ஆனப்புறம் போறல வீடு. வாங்குறப்ப இவ்வளவுதான் காசு, நம்ம இவ்வளவுதான் இருக்க முடியும்னு நினைச்சோம்.
வாங்கி 2 வருஷம் ஆனதுமே என்ன ஆச்சுன்னாரு, பெரிய வீடு வாங்கி இருக்கலாமே, இன்னொரு ரூம் இருந்தா நன்னா இருக்குமே. அதுக்கு கார் பார்க்கிங்க்கு இடம் இல்லையே, இருந்தாலும் 2 கார் இருக்கு, நம்ம பார்க்கிங்க்கு இடம் இல்லையே. இங்க இருந்து ஆரம்பிச்சோம். அன்னைக்குல இருந்து முன்னால இருந்த சந்தோஷமும் போயிடுது. பொருள் வச்சுட்டு இருக்கான், சந்தோஷம் இல்லை. மாறிக்கொண்டே இருக்கு. இவனுக்கு என்னாச்சு, கடைசியில ஒரு தீர்மானத்துக்கு வந்தா, விஷயங்கள்னால மனுஷனுக்கு ஆனந்தம் வருவதில்லை. மறுபடியும் மறுபடியும் உத்தியோகத்துல சேர்ந்ததுல இருந்து அவன் வாழ்நாள் முழுக்க தவணை கட்டிட்டே இருக்கான். முதல்ல ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கினா, அப்புறம் டிவி வாங்கினா, அதுக்காக கரெக்டா அது எப்ப முடியறதோ வாரண்டி பீரியட் 3 வருஷம் வாரண்டி, 36வது மாசம் கெட்டு போச்சு. இத போட்டா இன்னொன்னு வாங்கினான். இப்படியே போயிட்டு இருக்கு சார். ரிட்டையர் ஆகிற பர்யந்தம் எந்த கடனும் போடல, வாழ்க்கையில அனுபவிச்சுட்டே இருக்கான். கடைசியில் எங்க எதையும் சேர்த்து வைக்கல, நிறைய காசு. எங்க அப்பா ரிட்டையர் ஆகிறப்ப எவ்வளவோ அவ்வளவு சம்பளம் எனக்கு சேர்ற இன்னைக்கு. இப்ப எனக்கு ரிட்டையர் ஆகிறப்ப எப்படியோ அதை விட 4 மடங்கு சேர்றப்ப என் பையனுக்கு நன்னாத்தான் இருக்கு. ஆனா என்ன ஆச்சுன்னா, அவளும் சேர்த்து வைக்கல, நம்மளும் சேர்த்து வைக்கல, அப்படியே தான் இருக்கு. நிக்கலையே, எவ்வளவு வந்தாலும் செலவாயிட்டே இருக்க. மகாலட்சுமி சஞ்சலம் கிரேட்னா அப்படி சஞ்சலையா இருந்து மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசைகளும் அதிகமா போச்சு. ஆனா இந்த ஆசைகள்லாம் முடிஞ்சு முடிஞ்சு அவனுக்கு ஒரு வைராக்கியம் வந்து, இந்த ஆசைகள் வேணா சொர்க்கலோகத்துக்கு போனார், அங்கேயாவது சௌக்கியமா இருப்போமான்னார். அங்கேயும் போறார். அங்கேயும் ஒரு தீட்சிதர் போனா அவருக்கு ஒரு சின்ன வீடு, 2 யாகம் பண்ணின தீட்சிதருக்கு பங்களா. இவருக்கு இந்த வீடுல சௌக்கியம் இல்ல, அதை பார்த்து அசூய. இப்படித்தான் இருக்கு. அங்க இருந்து மறுபடியும் இறங்கி கீழே வரா. வந்ததுமே என்ன ஆச்சுன்னு மறுபடியும் யாகத்தை பண்ண. இப்படி சுத்தி சுத்தி இவனுக்கு அழுத்து போச்சு. ஒரு நாளைக்கு பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறான், பகவானே அக்னேன யசபதா ராயே அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான். ஏ அக்னே, ஏ ராயே, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவரே, சுபதா நல்ல வழியா எங்களை அழித்துட்டு போங்க. திரும்பி திரும்பி போய் வந்து இது ரொம்ப சிரமம். நிர்விண்ணோகம், ரொம்ப வைராக்கியம் வந்துட்டு சுவாமி. சொர்க்கலோகத்துக்கு போறப்ப ஆசையா தான் இருக்க, அங்க இருக்கிறப்ப நன்னாத்தான் இருந்தது, மறுபடியும் திரும்பி வான்னா ரொம்ப கஷ்டம். பாருங்க பார்க்கலாம். இங்க இருந்து அங்கேயும் இங்கேயும் டிரான்ஸ்பர் பண்ணிட்டே இருக்கா சார். இன்ஸ்பெக்ஷன் போயிட்டே இருக்கலாம் தான், போயிட்டே இருந்தான். கொஞ்ச நாள் வரைக்கும் சௌக்கியமா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், வெளியில சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்கலைன்னா, இப்ப இங்கே இருக்கிற போற உத்தியோகத்துல போடுங்க. அவன் சொல்ல மாட்டான், அடுத்த ஆள் கிடைக்கிற வரைக்கும் இதுதான் சுத்தணும். அவனுக்கு தெரிஞ்சு போயிடுத்த ரகசியம். எங்கேயும் போக முடியல, இவனாலையும் இருக்க முடியல. என்னாச்சு, அதுல வைராக்கியம் வந்து முதல்ல எது வசத்தின்னு கருதினோ இப்பொழுது அதுவே எனக்கு துன்பத்தை கொடுக்க ஆரம்பிச்சு. வைராக்கியம் வந்து என்னாச்சுன்னு, போயிட்டு திரும்பி வரக்கூடியதான மார்க்கம் எனக்கு வேண்டாம், திரும்பி வராத வழியில் எனக்கு கொடுங்கோ அப்படின்னு பிரார்த்திக்க ஆரம்பிச்சான். அப்ப என்ன பண்ணுனார், கொஞ்சம் வேதாந்தத்தை பக்கம் தலை வையினார். அதான் சந்தசாக்கி சிகான்விதே, சந்தசாக்கி மட்டுமல்ல சிகான்விதே, வேத சிகைகள், வேதத்தினுடைய அந்தம். சிகான்னா தலை, வேதத்தினுடைய வேத சிரஸ்து வேதாந்தம். இந்த வேதாந்தமானது சாதாரணமான மனுஷாளுக்கு சுவைக்காது. என்ன ஆத்மா ஒண்ணுங்கிறான், நித்தியம்ங்கிறான், நமக்கு ஒண்ணும் புரியல. சரீரம் தாங்க, அது ஆத்மா இல்லைங்கிறான். எனக்கு தெரிஞ்ச சரீரத்தை ஆத்மா இல்லைங்கிறான். இந்த சரீரத்துக்காகத்தான் இத்தனை நாள் கட்டப்பட்டு இருக்கேன். தலையில இருந்து நகம் வரைக்கும் அது சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா. தலைக்கு பெயிண்ட், நகத்துக்கு பெயிண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அதெல்லாம் பொய்யுங்கிறான் சைவன். எல்லாமே போய், உலகமே பொய்யுங்கிறாரு. என்ன பண்றது பாருங்க. உலகம் பொய்யா இருந்தா எந்த லட்டு சாப்பிடவே என்ன சாப்பிடவே ஒண்ணும் கிடையாது, எல்லாம் பொய்ங்கிறான். இப்படி இந்த வேதாந்தங்கள் கேட்டா என்ன ஆச்சுன்னா, சுவைக்கவே இல்லை. அவனுக்கு சுவைக்கணும்னா உலகத்துல வைராக்கியம் வரணும். இந்த வைராக்கியத்தை சொல்லி கொடுத்து உலகம் நிஜமானது இல்லப்பா, நிஜமா அது சுகத்தை கொடுக்காது என்று சொல்லக்கூடியதான பாகம் வேதாந்த பாகம். பல பிறவிகள்ல இவன் அதனால் அனுபவிச்சு நல்லது புண்ணியத்தை சேர்த்து சேர்த்து வந்தா தான் வருமா. சமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிடந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேனா. பல பிறவைகள்ல வேதாத்தியனத்தை பண்ணி, யஜ்ஞம் பண்ணி, யாகம் பண்ணி, விரதங்கள் பண்ணி, அப்படி எல்லாம் பண்ணினவாளுக்குத்தான் வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான வாய்ப்பு வரும். அவளுடைய மனசை இதை கேட்கணும் எனக்கூடியதான பக்கம் திரும்பும். வாழ்க்கையில சொல்ற, நான் சின்ன வயசுலயே படிச்சுட்டு இருக்கணும்னு யார் வேண்டாம்னா,
சந்தர்ப்பம் வரணும். நீங்க வேண்டு கேட்கல. ஒருத்தர் கேட்டாருன்னு, உங்க குருவோட நீங்க எப்படி மீட் பண்ணீங்க முதல்ல? என்ன தருது, லவ் பண்ணினோமா? இந்த கேள்வி அங்கேத்தானே வரும். லவ் பண்ணீரே, நீர் பண்ணீரா, அந்த பக்கமா இந்த பக்கமா, எங்க இருந்து ஆரம்பிச்சு? உங்க குருவை நீங்க எப்படி மீட் பண்ணீங்க? அவர் உங்களை சூஸ் பண்ணாரா, நீங்க அவரை சூஸ் பண்ண? யார சூஸ் பண்ணி? ஒண்ணுமே தெரியாது. என்னமோ ஆச்சு. பகவத் அனுகிரகம் எப்படி வந்ததுன்னு தெரியவே தெரியாது. ஆனா கொஞ்ச நாள் அப்ப வாசிக்கிற ஆரம்பிக்கிறது இது இவ்வளவு உயர்ந்ததுன்னு தெரியல. ஏதோ வாசிச்சோம், ஏதோ ஒண்ணு. ஆனா உள்ளூர் அந்த சுவையை அனுபவிக்கும் பொழுது ஏற்படக்கூடியதான ஒரு ஆனந்தம் இருக்கு. அதனால அது எப்படி தேங்காய் மென்னு சாப்பிடுறா போல. தேங்காய் இருக்கு, அது வாழைப்பழம் மாதிரியா திராட்சை பழம் மாதிரி இல்ல. திராட்சை பழம் வாயில போட்டதுமே உள்ள போயிடும். வாழைப்பழத்தை தோலை விட்டுட்டு கொஞ்சம் கடிச்சு சொன்னா சுலபமா போயிடும். தேங்காய் அப்படி இல்லை. அந்த உடச்சு மேல இருக்கிற தோலெல்லாம் பிரிக்கிறது ஒரு கிரமம். அதை உடைச்சு அந்த ஓடுக்குள்ள இருந்து அந்த வெள்ளையா இருக்கக்கூடியதான பாகத்தை எடுத்து அது சின்ன சின்ன துண்டா போட்டு அதுல வாயில போட்டுட்டேன்னா அப்போ இல்ல, அதை கடின்னு கடிக்கணும். ஒரு நன்ன கடிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சுவை உள்ள போகும் பொழுது ஆனந்தமா இருக்க. அது மாதிரிதான் உங்க வேதாந்தம். அவ்வளவு சுலபமாக புரியாது. கொஞ்ச நாள் நம்ம கேட்டுட்டது எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஈஷாவாசியமும் தான் பிரதாரணியும் ஒன்னேதான் இருக்கு. எல்லாத்தையும் ஒரே மாதிரிதான் சொல்றா சார். நம்ம ஒரே மாதிரி நீங்களும் சொல்லுங்களேன். அது அவருக்கே தெரியல எனக்கு எப்படின்னு. ஆனா கேட்காம இருக்கிறது தானே, கேட்காம இருக்க முடியலையே. அது கேட்டா தானே மனசு சந்தோஷமா இருக்கு. அப்படி இந்த மனசானது அதுல ஈடுபடுறது பார்த்தேளா, அவ்வளவு உயர்ந்ததான ஒரு தத்துவம் இந்த வேதாந்தம். இது எங்க இருக்கு? இந்த வேதங்கள் எனக்கூடியதான பல கிளைகள் இருக்க. இந்த கிளைகள் உச்சியில இருக்கிற கிளைகளா இருக்கா. சந்தஸ்தாகனி சிகன்விதே. அதற்கு பிறகு இந்த மரம் இருக்க, எது? இந்த வேதங்கள் எனக்கூடியதான மரம். இந்த மரத்துல பல பட்சிகளுக்கு த்விஜவரை சம்சேவிதே சாஸ்வதே பல பட்சிகள் இருக்கு. மரம்னு சொல்ற அந்த மரத்தில் நீங்க தான் இருக்கணும், நான் இருக்கப்படாதுன்னு சொல்றா. பல பட்சிகள் இருக்கு. என்ன பட்சிகள்? இந்த வேதங்களை நாடுபவர்கள் பிராமணர்கள் அதிகம். நீங்க ஒருத்தர் தானே வேதம் வாசிக்கிறேன். அப்படி போய் பாருங்க, எத்தனை பிராமணர்கள் வாசிச்சிருக்கா, எத்தனை பேர் அந்த வேதங்களை புடிச்சுட்டு அதுல இருக்கிற கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கா. அத்விஜவரைஸ்தம் சேவிதே பல பேரும் சேவிச்சுட்டு இருக்கா இந்த மரத்தை. அதோட மட்டுமல்ல, சாஸ்வதே எப்பொழுதும் இருக்க தருது. ஒரு நாள்ல இருந்து ஒரு நாள் போனதுன்னு கிடையாது. எத்தனையோ பேர் ராமன் வாசிச்சிருக்கார், கிருஷ்ணன் வாசிச்சிருக்கார், நாமளும் வாசிச்சுட்டு இருக்கோம். அதே வேதம் தான், மாறல. ஞாபகம். இது எல்லாமே மாறுறது. கம்ப்யூட்டர் சைஸ்ல இருந்து முதல்ல ரூம் அளவுக்கு கம்ப்யூட்டர் இருந்ததான். இன்னைக்கு என்னடாச்சுன்னா சின்னதா பாம் டாப்புங்கிறான். கையில வச்சுட்டு இருக்கான் ஒரு சின்ன கம்ப்யூட்டர். இன்னும் சின்னதாயிடும்ங்கிறான். முன்னால விரல வச்சா நோடுறதுக்கு இருந்தது. இப்ப விரலால இல்ல, ஒரு சின்ன குச்சி வச்சுட்டு அதே ஏதோ பண்ணிட்டு இருக்கான். எந்த அளவுக்கு அகோரமா போயிடுது பார்த்தேன் விவகாரம் மனுஷனுக்கு. அப்படி இவைகள்லாம் மாறிக்கொண்டிருக்கு. ஆனா எங்க வேதங்கள் மாறாது. அதே மந்திரம், அதே ஸ்வரம், அதே எழுத்து, அதே மாதிரிதான் உச்சரிப்பு. 10 பேர் இல்ல 1000 பேர் அந்த வேதத்தை சொன்னா உச்சரிப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு டோன் தான் வரும். என்ன சுவாமினர் அது போல தயார் பண்ணிச்சிருக்க, மாறல. அது மாத்த முடியாது. அப்ப நமக்க பர்தினே அப்படின்னு இருக்கா. நமக்க பர்தினேன்னு பகாரத்துக்கு கீழே அனுதாத்தம். அந்த பர்தினேன்னு அது சம்ஸ்கிருதத்துல கெட்ட வார்த்தையா இருக்கு. அதனால என்னாச்சுன்னா அவர் பால்ல அபிஷேகம் பண்ணிருக்கார் பரமேஸ்வரனுக்கு. இந்த இடத்துல பர்தினேன்னு நன்னா இல்லையேங்கிறத கபர்தினேன்னு மேலோட சொன்னாராம். சொல்லி பார்த்தா பால் விழலியம். என்னடா சின்ன அப்படியே நிக்கிறது. அவரால் கீழே கொட்ட முடியல. அப்புறம் பார்த்தா ஓஹோ இது வேதனை. நமக்க பர்தினே அப்படின்னு பக்காரத்தை கீழே போட்டார். தானா தாராபாத்திரத்து கீழே விழும். அந்த அளவுக்கு ஒரு அந்த சப்தத்துக்கு ஒரு மரியாதை, ஒரு கௌரவம். ஒரு எழுத்த அதனுடைய ஸ்வரத்தை மாத்தினா அர்த்தம் போயிடும் வேதத்துல. அதுக்கு ஒரு ஸ்வரத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு. பகுரீகியா இருந்தா இப்படி, தத்புருஷமா இருந்தா இப்படி. அந்த ஸ்வரத்தினால வச்சு அர்த்தம் மாறும். ஆகையால் வேதத்துக்கு ஸ்வரமானது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்வரம் எத்தனை நாளா இருக்கு சார்? பல கோடி வருஷங்களா இருக்கு. இந்த ஸ்வரங்களோடு சேர்ந்த இந்த வேதத்தை அப்படியே தனக்குள்ள இழுத்து வச்சுட்டார் பிரம்மதேவர். இது பரமாத்மா ஓங்காரமா சேர்த்துண்டு தனக்குள்ள வச்சுட்டு இருக்கார். அடுத்த பிறவி வரும் பொழுது பிரளயம் வந்ததுமே, அடுத்த சுருட்டி ஆறதுமே இரண்யகர்பருக்கு அதை சொல்லி கொடுக்கிறார்.
யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை. பூர்வம் முன்னால பிரம்மாணம் அந்த பிரம்மதேவருக்கு அதை எடுத்து சொன்னார். பிறகு அவருக்கு சொன்னதுமே அவருக்கு உலகத்தை சுட்டி பண்ணுன்னு சொல்லிவிட்டார். சுட்டி பண்றேன்னு அவரும் ஒத்துண்டார். எப்படி பண்றதுன்னு நான் தான் சொல்லி கொடுக்குறேன் சொல்லி கொடுங்க. ஓம்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போயிட்டார். இவர் ஓம் ஓம்ங்கிறாரு. என்னடா அது எப்படி பண்ற? ஓம்னா ஒண்ணுமே வரலையே, ஓம்ங்கிறாரே எப்படின்னார். ரொம்ப நாள் யோசனை பண்ணி பார்க்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணினார், நான் எங்க இருக்கேனோ அந்த தாமரைக்குள்ளேயே உள்ள போனார். உள்ள போய் அந்த மகாவிஷ்ணு அந்த மகாவிஷ்ணுடைய இதயத்து வரைக்கும் போயிட்டார். போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னார். நீ போ தெரியும்ட்டார். அவர் வெளியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. தாப்பா அப்படின்னு 2 பதம் கேட்டதாம். ஓஹோ தாப்பா தாப்பான்னு கேட்டதுமே தபசு தான் பண்ணணும். தப்போ பிரம்மே திவ்யஜானாத அப்படின்னு தப்போ பிரம்மா அந்த தபஸ பண்ண தொடங்கினார். அந்த தபஸு பண்ணும் பொழுது அவருக்கு வேத மந்திரங்கள் ஆகப்பட்டன, காதால் கேட்கப்பட்டன. அந்த வேத மந்திரங்களை வச்சு அங்க இருக்கக்கூடிய பூது திவ்யாஹரது பூமி மசுஜதா வேதத்துல பூன்னு வந்தது. ஓஹோ அடுத்ததா அப்படி தியானம் பண்ணினார். போன கல்பத்துல பூங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? பூமி. அதே மாதிரி சிருஷ்டி பண்ண ஒவ்வொரு பதத்தையும் வச்சுட்டு வேதத்துல இருக்கக்கூடியதான பதத்தினால உலகத்தை சிருஷ்டி பண்ணினார் பிரம்மதேவர். இந்த வேதங்கள் எப்படி கிடைச்சது? தபஸுனால கிடைச்சது. யாரால கிடைச்சது? பரமாத்மாவால கிடைச்சது. அந்த பரமேஸ்வரன் இப்படி உலகத்துல வேதங்களை கொண்டு வந்து விட்டார். அந்த வேதங்கள் மறுபடியும் என்னாச்சு? உள்ளூர போயிடுச்சு. ஓங்கார ரூபமாக அவரிடத்திலேயே போச்சு. இப்ப நீங்க என்ன பண்ற, கல்யாண போட்டோ எல்லாம் கேப்சர் பண்ணி ஒரு ஆல்பத்துல வச்சு வச்சுருக்க. அந்த ஆல்பத்தை மறைச்சு அதை மடிச்சு உள்ள வச்சு விட்டேன். உங்க பேத்தி பிறந்திருக்கா, அப்ப கொண்டு வந்து காட்டுறேன். மறுபடி இதை பார்த்தியே அவங்க தாத்தா இங்க இருக்கார், நீங்க தானே இருக்கு, இங்க இருக்க பாரு காமிக்கிறேன். அது ஆனபுரம் மறுபடியும் என்ன மடிச்சு உள்ள வச்சு விட்டேன். அதே மாதிரிதான் பிரம்மதேவரும் வேதங்களை ஓங்காரமாக மடிச்சு உள்ள வச்சுட்டு இருக்கார். மறுபடியும் வேண்டிய சமயத்துல எடுத்து வெளியில வைக்கிறார். அவ்யக்தா வியக்தய சர்வே பிரபவந்திய ராகமே ராத்ரியாகமே புனப்பார்த்தா தத்ரைவ அவ்யக்த சம்யகே அப்படின்னு வேதங்களோ உலகங்களோ அவ்யக்தத்துல இருந்து வியக்தமாச்சு. மறுபடியும் வியக்தமானது அவ்யக்தமாகிறது. இதான் தத்துவம். ஆகையால் வேதங்கள் இப்ப என்ன ஆச்சு சார்? எப்ப பிறந்தது, எப்ப இருந்தது, எப்ப அழிய போறது? எப்பவும் உண்டு. சில சமயத்துல மறைஞ்சு இருக்கும், சில சமயத்துல விஸ்திருத்தமா இருக்கும். எப்படின்னு அந்த ஸ்திரீகள் கல்யாணத்துக்காக கூரை போட வாங்குற பாருங்க, அது மாதிரி வரலட்சுமி விரத தண்ணிக்கு தான் வெளியில வரும். மீதி நாளைக்கு மடிச்சு அடுத்த நாள இதை மடிச்சு இஸ்திரி பட்டு உள்ள போயிடும். எங்க கூரை படவை 60 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, அதே ஒரு படவை தான் இருக்கு சார். அதே அரக்க கலர், அதே மாதிரி அது தோக்கவே இல்லை 60 வருஷமா. அதே மாதிரி இந்த வேதங்கள்லாம் சாஸ்வதமாக இருக்கு. அதனால சாஸ்வதே சந்தஸ்தா கிஜி கன்விதை த்விஜவரை சம்சேவிதே சாஸ்வதே த்விஜவரை சம்சேவிதே. முன்னால பட்சிகள்னு சொன்னேன், முதல்ல மரம்னு சொல்லும் பொழுது பட்சிகள்னு சொன்னேன். இன்னைக்கு இந்த வேத மரத்துக்குள்ள சேவிக்கப்படுகிறான பட்சிகள் யாரு? ஹம்சாள், பரமஹம்சாள், பிராமணாள், அந்தணர்கள். அந்த வேதத்துல ஒரு பரம தாத்பரியம் இருந்து கொண்டு அதை சேவிக்கிறவா. த்விஜவரை சம்சேவிதே சாஸ்வதே. அதற்கு பிறகு இந்த மரமானது எப்படி சௌக்கியாபாதினே, இந்த வேதமானது நமக்கு சௌக்கியத்தை கொடுக்கல. மற்ற பதார்த்தங்கள் சௌக்கியத்தை கொடுக்கலை, எல்லாருக்கும் தெரியும். ஏன் எதை வாங்கிட்டாலும் மனுஷனுக்கு கவலை இருந்துட்டே இருக்குது. உத்தியோகம் வரலேன்னு முதல்ல கவலை, உத்தியோகம் வந்த பிறகு உத்தியோகம் வந்துருது, ஆனா நான் எந்த இடத்துல கேட்டேனோ அந்த இடத்துல கொடுக்கல. சரி அதையும் கொடுத்தாச்சுன்னா இந்த வேலை எனக்கு கொடுக்கல, அதுக்கப்புறம் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணலையேன்னு அது ஒரு கவலை. கன்ஃபார்ம் பண்ணின பிறகு என்ன ப்ரொமோஷன் வரலையேன்னு எனக்கு முன்னால அவனுக்கு கொடுத்துட்டான் சார், வேற கன்சிடரேஷன். அவனுக்கு கொடுத்துட்டான், எனக்கு கொடுக்கலையே, சூப்பர் சீட் பண்ணானே வியவகாரம். இப்படி என்னைக்காவது நிஜமாக உங்களுக்கு வந்தத்தோட சௌக்கியமா இருந்துடா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க.
இன்னொன்னு வரலையேங்கிற கவலையே ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ஆச்சு. ரிட்டையர்மெண்ட்டும் ஆனப்புறம் என்ன விவகாரம் ஆச்சுன்னு சண்டையோட ரிட்டையர்மெண்ட் அவங்க அன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு கூட சந்தோஷம் இல்லை அப்படின்னு ரிட்டையரா இருக்க விவகாரங்கள் முழுக்க கடைசியில அதையே வச்சுட்டு இருக்கான். ஏதோ இந்த ஜன்மால நமக்கு ஜீவனத்தை கொடுத்ததே, இந்த ஜன்மால பகவான் நமக்கு இதை கொடுத்தாரேன்னு ஒரு ஆனந்தமா இருக்க வேண்டாமா? இல்லையே மனுஷன் நிறைய பேர் பாருங்க, ஏதோ ஒரு கவலை. ஏதாவது உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கா? இல்ல. லோகத்துல இருக்கக்கூடியதான பணமோ புகழோ பதவியோ நிஜமான சுகத்தை சாஸ்வதமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கல. ஆனா இந்த வேதங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேத விருட்சம் நிஜமான சுகத்தை கொடுக்குறது. யாராருக்கு எப்பப்ப எது வேணுமோ அப்பப்ப அந்தந்த பிரயோகங்கள்னால கிடைக்கிறது. சௌக்கியாபாதினி கேத பேதினி, மனுஷியாளுடைய துன்பத்தை போக்குறதுக்கு வழி இதுதான். ஏன்னா துன்பம் எங்க இருக்குன்னு தெரியல, இவருக்கு எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. ஹாப்பினஸ் எங்க இருக்குன்னா ஆத்மா மனசோட சேருகிறது, மனசு புலனோட சேருகிறது, புலன் விஷயத்தோட சேருகிறது, நமக்கு ஆனந்தம் உண்டாகுது. இதானே வழி. உங்க ஆத்மா மனசோட சேர்ந்தது, மனசு கண்ணோட சேர்ந்தது, கண்ணு லட்டுவை பார்த்தது, ஓ நல்லா இருக்கு சிரிச்சல். திருப்பதி லட்டு சாப்பிட்டா புண்ணியமும் வரும், நாக்குக்கும் திஜிப்பு. அதனால அதை கொடுத்தான், வாயில போட்டுன்னா. அப்புறம் ஒரு கமெண்ட், 10 வருஷத்துக்கு இருந்த போல லட்டு குவாலிட்டி குறைஞ்சு போச்சு சார், அந்த குவாலிட்டி ஜாஸ்தியாச்சா. லட்டு குவாலிட்டி குறைஞ்சு போயிடுதான். ஏண்டான்னு அவ கான்ட்ராக்டுக்கு விட்டாளாம், ஒரு யாரு சரியான ஆளுக்கு கொடுக்கலையா. ஆனா இந்த லட்டுக்கு நிக்கிறதுக்கு 2 மணி நேரம் நின்று வந்திருக்காரு இவர். இப்படின்னா மனசு வந்து நிஜமா சுகம் இருக்கோ? எங்க இருக்கு சுகம்? அந்த லட்டுல சுகம் இருந்தா எல்லோருக்கும் சுகத்தை கொடுக்கணும். ஒருத்தருக்கு சுகம், ஒருத்தருக்கு துன்பத்தை கொடுக்கறது. கண்ணுல சுகம் இருக்குமே, எதை பார்த்தாலே உங்களுக்கு சந்தோஷம் வரணும், வரலையே. சிலதை பார்த்தா சந்தோஷம், சிலதை பார்த்தா துன்பம். ரோட்ல போகும்பொழுதே எதற்கு ஒருத்தர் வந்தாருன்னா அவரை பார்த்து சிரிச்சு 1 மணி நேரம் தன்னுடைய கௌரவம் எல்லாம் அவர்கிட்ட சொல்லி, நான் அதை பண்ணினேன் இதை பண்ணினேன், பகவானை நேரா பார்த்தேன், ஹலோ பிரம்மன்னு கை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றவாள்லாம் இருக்கா. அவர் பிரம்மமா இல்ல பிரம்மம்னு பேர் வச்சுன்ற ராம பிரம்மமா தெரியல இருக்கு. ஆனா அதை பேசிட்டு இருக்கிற நம்ம வியக்திகளும் இருந்துட்டு இருக்கா. அதே தான் இன்னொரு நாளைக்கு வர்றார், நம்மளை பார்க்காத மாதிரி தலை அந்த பக்கம் திரும்பிட்டு போறார். என்ன சுவாமினர் இன்னைக்கு பிடிக்கல அவருக்கு. இன்னொரு நாளைக்கு உங்களை இது வரைக்கும் ஜன்மால பார்த்த மாதிரியே பார்த்துட்டு போறார் சார், பார்க்காத மாதிரியே போறார். அவர் முகத்துல ஒரு மாறுதலும் இல்லை. அது எப்படிதான் உண்டாகிறதோ தெரிகிறதோ தெரியல விவகாரம் முழுக்க. அப்ப என்ன, லோகத்துல சுகமானது கண்ணால ஏற்படல, மனசுனால ஏற்படல. மனசு சுகமா இருந்தால் மனசு இருக்கக்கூடியதான எல்லா நிலையிலையும் உங்களுக்கு சுகமே வரணும். காலம் இருந்து ராத்திரி பரியந்தம் உங்களுக்கு சுகம் இருக்கணும், தூங்குற பரியந்தம் இல்லையே. அப்ப சுகமானது விஷயத்துல இல்ல, புலன்ல இல்ல, மனசுல இல்ல. ஆனா எங்க இருக்குன்னு உங்களை மறந்து தூங்குற பார்த்தீங்களா, தூங்கி எழுந்து அபாடா நிம்மதியை தூங்கிட்ட சார், எதையும் தெரிஞ்சுக்காம. விஷயமானது சுகம் எங்க ஏற்பட்டிருக்க, வெளி விஷயங்கள்ல அறியாத்தனால சுகம் வந்திருக்கு. நமக்கு அந்த சுகம் போறதுக்கு என்ன காரணம், உலகத்தில் இருக்கிற விஷயங்களை அறிந்தோம். ஆனா அந்த துன்பத்தை போக்கக்கூடியது, உங்க மனசை சாஸ்வதமான நிம்மதி ஆக்கக்கூடியது இந்த வேத ஞானம் தான், உபனிஷத் ஞானம் தான். இது அப்படியே கேட்டுட்டே இருந்தோம்னா அப்பவே சுகம் ஏற்படும். அந்த மனசுக்கு நிஜமான அந்த சாந்தி ஏற்படுறது இதனாலதான். திருப்பியும் அதே உபனிஷத் தான் சொல்லிட்டு இருக்கோம். எத்தனை தரம் கேன உபனிஷத் கேட்டிருக்கோம், எத்தனை தரம் ஈஜாவாசியம் கேட்டிருக்கோம். சொல்லி சொல்லி நுற்று ஆயிடுச்சு சார் ஒருத்தர். நீங்க மந்திரம் சொல்றதுக்கு மேல நான் கூட சொல்றேன், மந்திரம் தான் சொல்றேன். ஆனா அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் உள்ள வாங்கிட்டீங்களா? இப்ப மனசு ஸ்பாஞ்சு மாதிரி எடுத்து, முதல்ல கல்லு மாதிரி இருந்தது. அந்த கல்லறை என்னன்றது ஒன்னும் போகல, இப்ப ஸ்பாஞ்சு மாதிரி ஆயிடுது. சொல்ல சொல்ல உள்ள இழுத்துக்கிறத ரைட். ஆனா என்னாச்சுன்னு அடுத்த நாள் வெயில்ல வச்சப்பல காஞ்சு போச்சு. மறுபடியும் வேற அந்த வந்து கேட்கலாம். ஆனா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, இல்லைன்னு இல்ல. முன்னால சொன்னா ஏறலையே என்னமோ சொல்றாருன்னு இருந்து இப்ப சொன்னா ரைட்டு புரியுறது, நன்னா இருக்கு. இதை முன்னாலேயே சொல்லியிருக்காரு. இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் கரெக்டா சொல்றேன். ஆனா திருப்பி சொல்லணும்னு ஆரம்பிச்சா மறந்து போறது. இது அடுத்த ஸ்டேஜ். இது மறக்காம நீங்களே அதுங்க மனசுல மனனம் பண்ண நிலை வந்ததுன்னா அது அடுத்த நிலை. ஆகையால் மனுஷனுக்கு துன்பத்தை போக்கக்கூடியது, இன்பத்தை கொடுக்கக்கூடியது இந்த சாக்கை, இந்த மரம் ஒண்ணுதான்.
சப்யாபாதினி கேத பேதினி. அதோட மட்டுமல்ல, சுதாசாரை பலே தீபிதே. அந்த பழங்கள் இருக்க பார்த்தீங்களா, அமிர்தமாக இருக்கக்கூடியதான பழங்கள். எல்லா பழமும் சௌக்கியமாகத்தான் இருக்கு. சில பேருக்கு சில பழம் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காதது. எல்லா பழமும் நன்னாத்தான் இருக்கு. மாதுளம் முத்து, கொய்யா பழம், ஒவ்வொன்றும் யோஜனை பண்ணி பாருங்க. நமக்கு ஆப்பிள், எல்லாத்தை விட பூர்மேன்ஸ் ஆப்பிள் வாழைப்பழம். அதுல என்ன ஒரு ஆனந்தம், எல்லாத்துலயும் ஒரு சௌக்கியமும் ஒரு ஆனந்தம் ஒரு திதிப்பு இருக்கும் இல்லையா, அமிர்தம் இருக்கு. இந்த சரீரத்துக்கு வேண்டியதான எல்லா சத்தும் அந்த பழத்துல இருக்க. கடைசியில டாக்டர்னா பழத்தை சாப்பிடுங்க, ராத்திரி இட்லி தோசை சாப்பிடாத, பழத்தை சாப்பிடுன்னா சரின்னு. இப்ப நிறைய மதராஸ்ல பழங்கள் சாப்பிடுறான். முன்னால இத்தனை பழக்கடையே கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு மேல இங்க கிடையாது. இப்ப என்னடா பழமுதிர்னு அங்கெங்கே வச்சுட்டா ஜனங்கள் நிறைய வாங்குறா. சாப்பிடுறாளா இல்லையா தெரியல முழுக்க. ஆனா முன்னால சாத்துக்குடின்னு ஒரு பழம் வரும், உடம்பு சரியால இதை கொண்டு போய் கொடுப்பான். இருக்கிற பழத்துக்குள்ளேயே சரியான பகவான் சிருஷ்டி பண்ணுது. அதை உரிச்சு ஒவ்வொன்னா உரிச்சு அதுல எதை எடுத்து அதெல்லாம் கொட்டையை எடுத்து அதை கொடுத்தா பாருங்க, அதை சாப்பிட்டதுனால எவ்வளவு சக்தி வருமோ இந்த ப்ராசஸ்லயே போயிடும் போல இருக்கு. அப்படின்னு ஒரு பழம் இருந்தது, அது இன்னைக்கும் இருக்கு. ஆனா விவகாரம் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆனா அதுலயும் ஒரு ரசம் இருக்கா இல்லையா. இவ்வளவு அழகு பகவத் சிருஷ்டியில பாருங்க. இன்னைக்கு என்னென்னமோ பழம் வச்சுட்டு இருக்கான், ஒண்ணுக்கு பேரு தெரியாத பழம் எல்லாம் வச்சுன்னா ஃபாரின் ஃப்ரூட்டுங்கிறான். விலையோ ஆகாசமா இருக்கு, ஆனா சாப்பிடுறோமா இல்லையா. ஆனா எல்லா பழத்துக்கும் ஒரு விசேஷம் உண்டு சார். உடம்புக்கு கெடுதலை பண்ணாது, உடம்புக்கு நல்லதையே படக்கூடியது. அதே மாதிரி இந்த வேதாந்தம் சுதாசாரைஹி பலைஹி தீபிதே சேத பட்சி சிகாமணே. இவ்வளவு அழகான ஒரு மரம் எது, வேதங்களை கிளைகளாக கொண்ட மரம், வேதாந்தத்தை மேல் உச்சி கிளையாக இருக்கக்கூடியதான ஒரு மரம், அந்தணர்கள்னாலையும் சன்னியாசிகள்னாலையும் சேவிக்கப்பட்டதான ஒரு மரம், சாஸ்வதமாக அழியாத இருக்கக்கூடியதான ஒரு மரம், எல்லா மனிதர்களுக்கும் சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு மரம், எல்லா மனிதர்களுடைய மனசுல இருக்கக்கூடியதான துன்பங்களை நீக்கக்கூடியதான ஒரு மரம், அழகான சுவையான ரசமான மனிதருக்கு சந்தோஷத்தையும் சக்தியும் கொடுக்கக்கூடியதான ஒரு பழத்தை கூடியதான பழங்களை கண்டதான மரம். இந்த மரத்துல என் மனசுங்கிற ஒரு பட்சியே பட்சி சிகாமணே என்ன பண்ண தியஜவிருதா சம்சார சஞ்சார மன்யைரலம். இதை விட்டு விட்டு, இந்த மரத்தை விட்டு விட்டு வேற இன்னொரு மரத்துக்கு ஏன் பறக்கிறேன்? இந்த மரத்துலதான் சிவன் இருக்கார். துவாசுபர்ணா சயுஜா சகாயா சமானம் ரிட்டம் பரிஷஸ்வஜாதே. முண்டகோபனிஷத்து சொல்றது. 2 பட்சிகள் இருக்குங்க. ஒரு பட்சி அசையாம உட்கார்ந்து, அந்த பட்சிக்கு சிவன்னு பேர். அது இருக்கக்கூடியதான அந்த கூட்டுலயே இருக்க. இன்னொரு பட்சி இருக்கு பார்த்தல, இது இங்கேயும் அங்கேயும் மேல் களைக்கும் கீழ் களைக்கும் போறது, அங்கிங்க இருக்கக்கூடியதான பழங்களை கொத்தி கொத்தி பார்க்கறது. சில பழங்களை கொத்துறது அதுக்கு மூக்கு வலிக்கிறது, சில பழங்களை கொத்துறது அதுக்கு ரொம்ப திதிப்பா இருக்கு. ஆனா இதுக்கோ ஒரு பிரமம், ஏன்னா அதுவும் திதிக்குமோ அப்படின்னு கொத்தி பார்க்கறது. அது எத்தனை நேரம் கொத்தி பார்த்தாலும் புத்தி வர மாட்டேங்குது, மறுபடியும் கொத்திட்டே இருக்கு. இப்படி பார்த்துட்டு இருக்கே தவிர பழத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்க, என்னைக்கும் அங்க இருக்கிற இன்னொரு பட்சிய பார்க்கல. யதா பஸ்ய பஸ்யதே ருக்ம வர்ணம் கர்த்தாரமீசம் புருஷம் பிரம்ம யோனிம். யதா எப்பொழுது, பஸ்யதே ருக்ம வர்ணம் அங்கேயே ஒளித்து கொண்டிருக்கக்கூடியதான இன்னொரு பட்சிய பார்க்குமேயானால், ததா வித்வான் நாமரூபாத் விமுக்தா பரஸ்பரம் புருஷமுபைதி திவ்யம். அப்படி திவ்யமான அந்த ஸ்வரூபத்தை அடையலாம். ஆனா பார்க்க மாட்டேங்க. இந்த பட்சி என்ன பண்ணிட்டு, அது உபனிஷத்துல இருக்கிற பட்சி, ஒரே மரம், அதுல 2 பட்சி இருக்கு. இந்த இப்ப சொன்ன இந்த ஜீவன்கிற ஒரு பட்சி என்ன பண்ணிட்டு, இந்த மரத்தையே விட்டு இன்னொரு மரத்துக்கு போறதா. டிவிங்கிற மரம், சினிமாங்கிற ஒரு மரம், அங்கென்ன ஓடுறது, இந்த வேத மரத்தையும் விட்டுடுத்தான் அது. அதனால அந்நைஹி மன்யே சஞ்சார மன்யைரலம். மற்ற மரங்களுக்கு சஞ்சாரம் பண்ணாதீங்க. நீங்க விட்டு எந்த அளவுக்கு ஓடி போயிருக்கேன்னா, இந்த வேதங்களையே விட்டோம், வேற எதையோ வாசிச்சுட்டு இருக்கோம்.
இந்த இதுக்கு சம்பந்தமான பதார்த்தங்களை எல்லாம் விட்டுவிட்டு எங்கேயோ மற்ற மரங்களுக்கு போறீங்களே வேண்டாம். தப்பட்டு காமனே தஜ விருதா சம்சாரம் அந்நைரலம் நித்தியம் சங்கர பாத பத்ம யுகளி நீடே. இந்த மரத்துல தான் ஒரு அழகான ஒரு நீடம் இருக்கப்பா. இந்த வேத மரத்துக்குள்ளதான் அழகான ஒரு கூண்டு இருக்க. அந்த கூட்டுக்கு என்ன பேரு தெரியுமா? சங்கர பாத பத்ம யுகளி நீடே. பரமேஸ்வரனுடைய பாத பத்ம யுகலம் எனக்கூடியதான ஒரு ஒரு கூடு அங்க இருக்கு. அவருடைய 2 திருவடிகள் இருக்கு பார்த்தீங்களா? ரக்த சுக்ல பிரபாபிஸ்ரம தர்க்கியம் திரைபுரம்மா அப்படின்னு அழகாத 2 பாதங்கள் இருக்கு, சங்கர பாதங்கள். அந்த சங்கர பாதங்களுக்குள்ள அந்த மரத்தை அதுக்குள்ள பாருங்க. நித்தியம் சங்கர பாத பத்மயுகளி நீடே விஹாரங்குரு. இங்கேயும் எங்கேயும் ஆனந்தமா சுத்துங்க. வேற அங்கேயும் இங்கேயும் மரத்துக்கு போனா அந்நீரலம் மற்ற கூடுகளுக்கு போகாதீங்க, மற்ற மரத்துக்கு போகாதீங்க. ஏன்? சேதப்பட்டு காமனே. மனசு எனக்கூடியதான உயர்ந்ததான பற்றியே பட்சி சிகாமணியே இருக்கல. தியஜ விருதா சஞ்சாரம் அந்நீரலம். மற்ற மரங்களுக்கு போகாதீங்க. ஏன்னர்? அது விருதா சஞ்சாரம். இதுல காலக்ஷேபம், அது விருதா காலக்ஷேபம். இங்கேயே உபனிஷத்துகள்லயே காலக்ஷேபம் பண்ணுங்க. உங்களுடைய காலம் முழுக்க காலம் இருந்த ராத்திரி வரைக்கும் இங்கேயே உங்க மனசு சுத்தட்டும். என்னைக்காவது ஒரு நாள் அந்த சங்கர பாத பத்மத்தை பார்ப்பேள், நிச்சயமா பார்ப்பேள். ஏன்னா இங்கத்தானே இருக்க. எங்க இருக்கோ அந்த இடத்துல தேடி நிலையானால் இப்ப கிடைக்கலன்னாலும் 1/2 மணி நேரம் ஆன பிறகு கிடைக்கும். ஏன்னா அங்கேத்தானே இருக்க. ஒவ்வொன்னா பிரிச்சுண்டு இருக்க, ஒவ்வொரு உபனிஷத்தா படிச்சுட்டு இருக்கா, கேட்டதையே கேட்டுட்டே இருந்தா. ஆனா என்ன நிச்சயமா கிடைப்பார். சங்கர பாத பத்ம யுகளி நீடே. இங்க என்ன இந்த மரத்துல இருக்க, ஆகையால் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இதை விட்டு வேற எங்கேயாவது போறேன்ல விருதா சஞ்சாரம் அந்நைரலம். அங்கே சஞ்சாரம் பண்ணல விருதா சஞ்சாரம். விருதான்னா என்ன? வெறும் சிரமம் தான் மிச்சம். ஜீவனம் போயிட்டு இருக்க, நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் போயிட்டே இருக்கு. யதா மாசா ஹர்ஜரம். ஒவ்வொரு நாளும் பழைய நாள்ல இந்த டெய்லி கிழிக்கிற கேலண்டர் ஒண்ணு கொடுத்துட்டு இருந்தா. இப்பதான் எல்லாம் போயிடுத்த. எல்லாம் கம்ப்யூட்டர்ல பாத்துக்கிறான். இல்லைன்னா அந்த கையில ஒண்ணு வச்சிருக்கேன், செல்போன்ல கேலண்டர்னு தட்டுறான், கேலண்டர் வரும், செட் பண்ணி வச்சிருக்கான். இவனுக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாம் இதுல இருக்க. பழைய நாள்ல அது வச்சிருப்பா. ராத்திரி கிழிக்கிற காலத்திலேயே வச்சிருப்பான். நாளைக்கு என்ன ஒரு தரம் படிப்பான். விசேஷமாக ஏகாதசி, ஞாயிற்றுக்கிழமை, இந்த நட்சத்திரம், இந்த யோகம், துர்முகூர்த்தம், இப்படின்னு ஒரு தடவை படிச்சு விட்டு படுத்துப்பார். ராத்திரி படுத்துக்கிறப்ப கிழிச்சுட்டு படுத்துக்கிற உழை. இத சொல்றது வேதம். யதா மாசா ஹர்ஷரம். தினந்தோறும் கிழிக்க கிழிக்க மாசங்கள் போயிடுத்து, வருஷமும் போயிடுது. 2013 வந்தது, நேற்று வந்தா போல. எல்லாரும் அந்த ஹாப்பி நியூ இயர் சொன்னா என்ன ஆயிடுச்சுன்னா 8 மாசம் ஆயிடுச்சு. 2/3 ஆயிடுச்சு விவகாரம் முழுக்க. இன்னும் 2013 வழக்கம் வரல. செக்கல போடுறப்ப 12ன்னு போட்டுதான் வழக்கம் இருக்குன்னு. அவ்வளவு வேகமா போறது சார் விவகாரம். ஆனா வாழ்க்கையும் இப்படி போகப்படாது பாருங்க. ஒரு இடத்துல நிக்கணும். இந்த வேதங்கள்ல உங்க மனசு நிக்கணும். அனாவசியமாக மற்ற லௌகிகமான விவகாரங்களுக்கு போகாதையும் போனா வெறும் துன்பம் தான் மிச்சும். சேதப்பட்டு காமனே விருதா சம்சாரம் அந்நைரலம் நித்தியம் சங்கர பாத பத்மயுகளி. நித்தியம்னா ஆல்வேஸ், எப்பொழுதும் ஒரு அர்த்தம். அந்த சங்கர பாத பத்மம் ஒண்ணுதான் நித்தியம், மீதி எல்லாம் உலகம் அநித்தியம். அப்படி என்ன நித்தியம் சங்கர பாத பத்மயுகளி நீடே விஹாரம் குரு. எங்கேயும் அங்கேயும் சுத்தின்னு இருக்கல. விஹாரம்னு என்ன அர்த்தம்? பிரயோஜனம் இல்லாம சுத்துறது. உலாவிண்டு இருக்கான் பாருங்க. எப்படின்னு அப்படி காலார நடக்கிற. என் கால் ஆறாதோ, நடந்துதான் ஆறுமோ கேட்டார். என்ன சார் எங்கே போறேன்? அப்படி காலார நடந்து போயிட்டு வரேன். ஆத்துல ஃபேன் கீழே கால் நெட்டி வச்சுட்டா ஆறாதோ. என்னவோ அவர் என்னவோ சொல்றார், சரி அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு ஆத்துக்கு வந்து விட்டேன் நான். புரியல. சில பேர் பேசுற வார்த்தைக்கே அர்த்தமே புரிய மாட்டேங்கிறது. இது உபனிஷதர்த்தம் மாதிரி இருக்கவா பேசுறது. நித்தியம் சங்கர பாத பத்மயுகளி நீடே விஹாரம் குரு அப்படின்னு நாமெல்லாம் இந்த வாழ்க்கையை எப்படி நடந்துக்கணும், உபனிஷத்து வழியாக எப்படி இருக்குன்னா அழகா ஒரு ஸ்லோகத்துல சொன்னார். ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் இது மேல ரசிச்சு பார்த்துட்டே இருக்கிறான். ஒரு நாள் போராது. இதுல சிவானந்தர ஹரியில எத்தனையோ
அதே போல சௌந்தர்ய லஹரியில நிறைய தாந்திரிக ரகசியங்கள் உண்டு, இதுல பக்தி ரகசியம் உண்டு. ஒரு வாழ்க்கையை அவன் எப்படி நடத்தக்கணுங்கிறது ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அழகாக சொல்லியிருக்கார். இப்படி ஒரு பட்சியாக இந்த ஸ்லோகத்துல நமக்கு அழகாக அமைச்சு கொடுத்திருக்கார். ஆனா இந்த மனச சாதாரண பட்சி இல்ல, இது அன்ன பட்சி அப்படிங்கிறத நாளைக்கு சொல்ல போறார். இது நான்